நீட் 2024க்கான ரிசல்ட் வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் கிடையாதுன்னு. இந்த வீடியோ யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்கிறேன். நீங்கள் நினச்ச மார்க் வாங்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேணாம். இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஆல்ரெடி டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்கள் பேரண்ட்ஸோ உங்கள் சிப்ளிங்ஸோ ஆல்ரெடி டாக்டராக இருக்காங்கன்னா இந்த வீடியோ பார்க்க வேணாம். ஏன்னா அவங்களே உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் இல்லை நான் மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன், பட் என் ஃபேமிலி கொஞ்சம் வெல் செட்டில்டான ஃபேமிலி, எனக்கு கவர்மெண்ட் இல்லைனாலும் ப்ரைவேட் காலேஜில் எனக்கு சீட் வாங்கி கொடுத்துருவாங்கன்னா நீங்களும் பார்க்க வேணாம். இல்லைனா இது என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டம் தான், எனக்கு என் பேரண்ட்ஸ் இன்னொரு அட்டம் கூட கொடுக்க சொல்லிட்டாங்க, ஸோ எனக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லை, இதனோட ஃபர்ஸ்ட் அட்டம் தான், நான் நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் பார்த்துப்பேன் அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோ பார்க்க வேணாம். இல்லைனா எம்பிபிஎஸ் தான் என்னோடய ட்ரீம், அது மட்டும்தான் என் ட்ரீம், அதை விட்டால் எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, அதாவது என்ன சொல்கிறது, என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறனால நான் இது ஒன்றும் பண்ணலை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் எத்தனை அட்டம் பண்ணால் நான் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா? நீங்களும் இந்த வீடியோ பார்க்க வேணாம். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை நான் சொன்ன எல்லாருமே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். அப்போ இந்த வீடியோ யாருக்கு தான் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, எனக்கு எம்பிபிஎஸ் எனக்கு லைட்டாக பிடிக்கும் தான், பட் ஆனால் இது மட்டும்தான் என்னோடய பேஷன், இது மட்டும்தான் என் ட்ரீம்லாம் கிடையாது. எனக்கு இதை விட்டு இன்னும் நான் நிறைய விஷயத்தில் நான் குவாலிஃபைடாக தான் இருக்கேன். நான் வேறு டிகிரி கூட போய்ப்பேன். என் பேரண்ட்ஸோட ப்ரெஷர், இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு படிக்கிறாங்க அப்படிங்கிறனால அந்த ப்ரெஷரில் தான் நான் இதை ஜாயின் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும். இல்லை இது என்னோடய 3rd அட்டெம்ப்ட் 4th அட்டெம்ப்ட், நான் இவ்வளோ அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துட்டேன், இருந்தும் என்னால் இதில் மார்க் வாங்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் பாருங்கள். இல்லை இந்த எக்ஸாம் தான் என்னோடய லைஃபு, இந்த எக்ஸாம் போயிடுச்சுன்னா என் லைஃபே போயிடுச்சு அப்படின்னு டிப்ரெஸ்டாக இருக்கீங்களா? அதாவது ரொம்ப லோ பாயிண்டில் இருக்கீங்களா? நீங்களும் இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள். அதாவது நான் உங்களுக்கெலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்படி இத்தனை நிறையா அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துட்டேன், மற்றவங்களோட ப்ரெஷர்னால், பியர் ப்ரெஷர்னாலேயோ இல்லை ஃபேமிலி ப்ரெஷர்னாலேயோ தான் இதுக்குள்ளே வந்தேன், இது மட்டும்தான் என் லைஃப்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா, எக்ஸாம் நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ டீனேஜ்லேருந்து நெக்ஸ்ட் அடல்ட்டாக ஒரு ஓல்டேஜ் நமக்கு நிறையா ஃபேஸஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்ங்கிறது ஒரு பார்ட்டு தான், அது நம்ம லைஃபே கிடையாது. அதுவும் உங்கள் ஏஜில், இந்த சின்ன வயசில், இந்த யங் மைண்ட்ஸில் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் இவ்வளோ வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்காக எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான, ரொம்ப டிராஸ்டிக்கான டெசிஷன்லாம் எடுக்கிறாங்க. அப்படியெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் இது அவ்வளோ என்ன சொல்கிறது, டு பி வெரி ஃப்ராங்க், இது அவ்வளோ என்ன சொல்கிறது, ஹைப் கொடுக்குற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஒருத்தங்க ஒன்று அச்சீவ் பண்ணிட்டாங்க, நீங்கள் அது கிடைக்கலனா மேபி உங்களுக்கு லைஃப்பில் வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயம் கூட உங்களுக்காக காத்திருக்கலாம். மேபி இட்ஸ் அ சைனாக இருக்கலாம், உனக்கு இது வேணாம், இதில் போனால் உனக்கு ஒரு ப்ராப்ளம் வரலாம், இல்லை ஏதாவது வரலாம், நீ இதை சூஸ் பண்ணுன்னு நீங்கள் கடவுள் நம்புறீங்களோ இல்லை யூனிவர்ஸ் நம்புறீங்களோ, இதை அந்த யூனிவர்ஸும் அந்த கடவுளும் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சைனாக இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி டிராஸ்டிக்கான டெசிஷன் எடுக்கவே கூடாது. அதே மாதிரி இது என்ன சொல்கிறது, உங்களை எம்பிபிஎஸ் எடுக்க விடாமல் தடுக்கிற வீடியோ, அதாவது எம்பிபிஎஸ் பற்றி நெகட்டிவாக உங்களுக்குள்ளே நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோன்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக நான் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் எம்பிபிஎஸ் கிராஜுவேட் தான். ஸோ என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் என்ன ஃபீல் பண்ணேன், அண்டு இப்போது அதே எம்பிபிஎஸ்குள்ளே என்ட்ராக நினைக்கிறவங்க எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும். அண்டு எல்லாருமே மற்ற வீடியோஸ் என்ன சொல்கிறது, டாப்பர்ஸ் பற்றின நிறைய வீடியோஸ் போடுவாங்க, இல்லை நிறைய பேர் இன்னொரு ட்ராப் எடுங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க. பட் இப்போ நான் பேச போகிற டாபிக் ஒரு சிலர் தான் பேசியிருக்காங்க, அதுவும் தமிழில் ரொம்ப சிலர் தான் பேசியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். உங்களை டீமோட்டிவேட் பண்ணணும், எம்பிபிஎஸ் எடுக்க விடாமல் பண்ணணும், நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கல. அது என்னோடய மோட்டோ கிடையாது. சரியா? ஒன்றே ஒன்று தான், அதாவது எத்தனை அட்டெம்ப்ட்ஸ் எடுத்தாலும் நான் ட்ரை பண்ணிப்பேன்னு ரெசிலியண்ட்டாக, அதாவது எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிச்சிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, அவங்க அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து போயிடுவாங்க. பட் சில பேர், அதுவும் இந்த எங்கேஜில் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியும் அவ்வளோ ஒரு ரெசிலியன்ஸும் இருக்காது. அதாவது இது மட்டும்தான் லைஃப் அப்படிங்கிற நிலையில் தான் நம்ம இப்போ இருப்போம். அப்படிங்கிறப்போ ஒரு சிஸ்டராக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்தை தான் நான் இங்கே இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் மூவிஸில் பார்க்குற மாதிரியோ இல்லை யூடியூப்பில் நிறையா இதுக்கு முன்னாடி மெடிக்கல் கிராஜுவேட்ஸாக இருப்பாங்களா, அவங்கெல்லாம் போடுற மாதிரியோ ரொம்ப கிளாமாக, ரொம்ப க்ளோஅப்பாக மட்டும் இந்த மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிறது கிடையாது. எத்தனையோ நெகட்டிவான விஷயங்கள் மற்ற ஃபீல்டில் இருக்க மாதிரி இதுலேயும் இருக்கும். இங்கே ரேகிங் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒர்க் லோடு, எக்ஸாம் டென்ஷனு,
டிப்ரெஷன் இருக்கும். எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் அப்படிங்கிற அந்த அந்த ஜேர்னியில் பாதியில் குவிட் பண்ணிவிட்டு போகலான்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க. குவிட் பண்ணிவிட்டும் சில பேர் போயிருக்காங்க. பட் நிறைய பேர் குவிட் பண்ணாததுக்கான மெயினான ரீசன் வந்து என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த வாட் டு சே பெனால்ட்டி தான். நீங்கள் அந்த 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 கோர்ஸை நடுவில் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்கன்னா, யூ ஹேவ் டு பே த பெனால்ட்டி அண்ட் இட் வில் பி இன் லேக்ஸ். ஸோ அதனாலேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவிட் பண்ணுறதில்ல. பட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு அந்த ஐடியா இருந்திருக்கு நடுவில் குவிட் பண்ணிவிட்டு போகணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் எம்பிபிஎஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒயிட் கோட் ஒரு ஸ்டெத்து போட்டுட்டு போயிட்டா நம்ம அப்படியே போயிட்டு ஜாலியாக வெளில வந்துடலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நடுவில் அப்படியே நம்ம கூலாக எல்லா விஷயமும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அங்கே பார்க்குற மாதிரி இந்த சோஷியல் மீடியாலையும் மூவிஸ்லேயும் காட்டுற மாதிரி அவ்வளோ ஒரு பீஸ் ஆஃப் கேக், ஒரு ஸ்மூத் வாக் கிடையாது இது. இட் ஹேஸ் மெனி நெகட்டிவ் திங்ஸ் ஆல்சோ. நீங்கள் முடிச்சுட்டு வந்த உடனே இப்போ சரி ஓகே எம்பிபிஎஸ் உள்ளே போயிட்டீங்க, நீங்கள் எம்பிபிஎஸ்ஸையும் நீங்கள் எப்படியோ தாண்டி வந்துட்டீங்க. பட் முடிச்சுட்டு வந்த உடனே ஒர்க் போகணும், அப்படி இல்லைனா பிஜி எடுக்கணும். அது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எம்பிபிஎஸ் சீட்டு லேக்ஸில் இருக்குன்னா பிஜி சீட்ஸ் தௌசண்ட்ஸில் தாங்க இருக்குது. அது 1 lakh இருக்குன்னா இது 10,000. இப்போ கொஞ்சம் சீட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் சொல்கிறேன், லேக்ஸ்க்கும் தௌசண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு கேப் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ சீட்ஸ் கம்மி. சரி நம்ம ஒர்க் பண்ணலாம், ஒரு டிஎம்ஓவாக நம்ம ஒரு டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணலான்னா பே ரொம்ப கம்மி தான், 35,000 to 40,000 தான். இதில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை கம்பேர் பண்ணிப்பாங்க. மற்ற ஃபீல்டு சூஸ் பண்ணவங்கள, பிஎஸ்சி, ஒரு பிடெக், ஒரு பிஇ எடுத்தவங்கள, வேறு லைன் போனவங்கள யோசிச்சு பாருங்கள். அவங்க நம்ம முடிச்சுட்டு வர ஏஜில் அவங்க ஒர்க் போயிட்டு ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஹை சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நாம் வந்து இது ஒரு லாங் கோர்ஸு, 5 years to 5.5 years கோர்ஸு. மற்ற ஃபீல்டு எடுத்தவங்களாம் ஒரு 3 to 4 years முடிச்சிருவாங்க. நம்ம ஒரு 24 ஏஜில் 23 ஏஜில் முடிக்கிறோன்னா அவங்க முன்னாடியே முடிச்சிருவாங்க. நம்ம 24 முடிச்சுட்டு வந்து 1 or 2 years பிஜி ப்ரிப்பேர் பண்ணி 26 ஏஜில் நம்ம பிஜிக்குள்ளே போகிறோம். பிஜி ஒரு 3 years, 29 to 30 ஆகிடுது. அவங்க 23 ஏஜில் வேலைக்கு போய் 7 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எவ்வளோ லேக்ஸில் சேலரி வாங்குவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எம்பிபிஎஸ் போயிட்டால் லைஃப் செட்டில்டுங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. எம்பிபிஎஸ் போயிட்டால் லைஃப் செட்டில்டுலாம் கிடையாது. பிஜி போகணும். பிஜி அந்த எக்ஸாமை க்ராக் பண்ணி சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கேயும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு சென்ட்ரல் காலேஜ் மாதிரி எடுத்திங்கன்னா பிஜிக்கான ஸ்டைஃபண்ட் அதிகமாக இருக்கும். பட் ஸ்டேட் காலேஜஸ் எடுத்திங்கன்னா ஸ்டைஃபண்ட் கம்மி தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை தாண்டி போயிட்டுருப்பாங்க. இவ்வளோ ஒரு பியர் ப்ரெஷர், ஒரு ஃபேமிலி ப்ரெஷர். நீங்களும் உங்களுக்கும் மேரேஜ், உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி, உங்களுக்கும் ஒரு சில்ட்ரன், உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ் வரும். ஸோ எப்படி யோசிச்சு பாருங்கள். எம்பிபிஎஸ் போயிட்டால் லைஃப் செட்டில்டு, அவ்வளோதான், நான் என் பேரண்ட்ஸை பார்த்துப்பேன், லேக்ஸ் கணக்கில் சம்பாதிப்பேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துப்பீங்க, லேக்ஸ் கணக்கில் சம்பாதிப்பீங்க. பட் இது எல்லாமே லேட்டாக தான் நடக்கும். இந்த எம்பிபிஎஸ்ங்கிற கரியரே ஒரு லேட் பீக் தான், ஏர்லி பீக்லாம் கிடையாது, லேட் பீக் தான். அதுவும் இப்போது என்ன சொல்கிறது, மெடிக்கல் காலேஜஸ் நிறைய ஓப்பன் பண்ணிட்டாங்க, நிறைய கிராஜுவேட்ஸ் வெளியே வருவாங்க. ஸோ பிஜிக்கான காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ ஜாப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக சேச்சுரேட் ஆகும் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும். ஸோ இது ஒன்று தான் உங்கள் டெஸ்டினேஷன் அப்படின்னா ஓகே. பட் எனக்கு இதை தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் மற்ற ஃபீல்டில் போனாலும் நான் வந்து நல்லா காம்பிடெண்ட்டாக வந்துடுவேன், எனக்கு இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னா மற்ற எதாவது சூஸ் பண்ணுங்கள். ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது கிடையவே கிடையாது. அந்த மைண்ட் செட் தயவு செஞ்சு விடுங்க. இப்போது ஒரு டாக்டர்னு சொல்கிறது, எம்பிபிஎஸ் எடுத்துட்டேன்னு சொல்கிறது ஒரு கெத்தாக, ஒரு செம்மையாக தான் இருக்கும். பட் லாங் ரன்னில் உங்களுக்கு அதில் ஒரு ஃபுல்லான ஒரு பேஷன் இருந்தால் மட்டும்தான் சுற்றி மற்ற இருக்க எல்லாருமே இன்னும் படிக்கிறையா, இன்னும் பிஜி எடுக்கலையான்னு கேட்குறப்ப நீங்கள் அதை வந்து என்ன சொல்லி போல்டாக ஃபேஸ் பண்ணி அதுக்கான பதில் சொல்ல முடியும். நீங்கள் வந்து பேரண்டல் ப்ரெஷர்னால, பியர் ப்ரெஷர்னால இந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் நடுவில் நீங்கள் சஃபர் ஆனீங்கன்னா நீ தானே அந்த கோர்ஸ் எடுத்தான்னு எல்லாருமே சொல்லிவிடுவாங்க. நீங்கள் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ் வந்தாலும் உங்களால் அதை வந்து சமாளித்து வந்துட முடியும், அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த கோர்ஸ் மேலே ஒரு லவ் இருக்குன்னா கண்டினியூ பண்ணுங்கள். எத்தனை அட்டம்ஸ் வேணாலும் கண்டினியூ பண்ணுங்கள்.
பட் மற்ற ப்ரெஷர்ஸ்னால தான் நான் வந்து இல்லை வந்து மூவிஸில் இதிலலாம் காமிக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த பெரிய ஒரு கிளாமர் அந்த இதனால தான் நான் இதை சூஸ் பண்ணுறேன்னா, இன்னொரு டைம் ரீதிங்க் பண்ணுங்கள். இது நிஜமாவே நமக்கு பிடிச்சி தான் நம்ம போகிறோமா, இல்லை சுற்றி இருக்க மற்ற இன்ஃப்ளூயன்சஸ்னால நம்ம மாறுறோமான்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எது தோணுதோ அதை பண்ணுங்கள். நான் சொல்கிறதோ மற்றவங்க சொல்கிறதோ எதுவும் கிடையாது. உங்களுக்கே தோணும் இது போனால் நம்ம நல்லாயிருப்போம் அப்படின்னு தோணும், அதை சூஸ் பண்ணுங்கள். இதில் பாசிட்டிவ் மட்டும் இல்லை, நெகட்டிவும் இருக்குது. இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே, எந்த கோர்ஸ் எடுத்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறேன், எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் யோசித்து பண்ணுங்கள், யாருனாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. ப்ளஸ் முக்கியமான விஷயம், இதுதான் உங்கள் லைஃப்னு மட்டும் நினச்சிடாதீங்க. லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப அபண்டன்ட்டான விஷயம், சரியா? லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப அபண்டன்ட்டான விஷயம். இந்த எக்ஸாம் மட்டுமே உங்கள் லைஃப் கிடையாது. இந்த பாயிண்டில் அப்படி தான் தோணும், நான் ரொம்ப ஒர்க்லெஸ்ஸு, நான் வந்து ஒரு ஃபெயிலியரு, என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, என் ஃப்ரெண்ட் அவ்வளோ எடுத்துட்டான், அவங்க இவ்வளோ எடுத்துட்டாங்க, என் ரிலேட்டிவ்ஸில் அவ்வளோ எடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லாமே தோணும். பட் இது மட்டும் லைஃப் கிடையாது. எவ்வளோ பேர் மார்க்ஸ் எடுத்துகிட்டு பின்னாடி லைஃப்பில் சஃபர் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் மார்க் கம்மியாக எடுத்துகிட்டு வேறு ஏதாவது சூஸ் பண்ணிட்டு செமையாக வராங்க. ஸோ அது ஒரு டைம், அது ஒரு பாயிண்ட், ஒரு லக்கு எல்லாமே இருக்குது இந்த எக்ஸாம்ஸில். ஸோ இது மட்டும்தான் உங்கள் லைஃப்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு நிஜமாலுமே இது பிடிச்சா இதை கண்டினியூ பண்ணுங்கள், இதை தொடர்ந்து போங்க, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுங்க, படிங்க. இல்லை எனக்கு மற்ற ஆப்ஷன்ஸும் இருக்குன்னா அதை யோசித்து உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஆனால் லைஃப் ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது. இது மட்டும் லைஃப் கிடையாது, லைஃப்பில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சூப்பராக வருவீங்க, செமையாக வருவீங்க, எல்லாத்த விட நீங்கள் ஒரு குவாலிட்டியான நல்ல ஹியூமனாக வருவீங்க. இன்னும் எவ்வளவோ பெஸ்ட்டான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வரதுக்காக இருக்குது. ஸோ அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணி தான் வந்தாகணும். ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் எந்த டெசிஷன்ஸ் எடுத்தாலும் என்னோடய பெஸ்ட்டு விஷஸ், நீங்கள் அதில் கண்டிப்பாக சக்சீட் ஆகணும், நீங்கள் அதில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும், உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். உங்களோட ஒரு சிஸ்டராக நினச்சிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதில் கேளுங்க. பட் நான் யாரையும் இங்கே டிமோட்டிவேட் பண்ணல. என்னோட ஒரு பிரதர், என்னோட ஒரு சிஸ்டர் இருந்தால், அவங்க ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் நான் என்ன சொல்லுவேனோ அதை தான் நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். என்ன கமெண்ட்ஸ்னாலும் என்னன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பெஸ்ட்டு விஷஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. பை. Take care. Love you all.